குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-25 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே முதல் 2025 மே மாதம் வரை உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எதுக்காக குரு பெயர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு திருமணம், தனலாபம், குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும். அப்படி சாதகமாக இல்லை, பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் 2024-25 வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன, அதாவது 100% மாறாது, ஒரு 50% அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2023-24 வரைக்கும் 24 மே 1 வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்கு பயிற்சி ஆகிறார்? மே 1, 2024, அதாவது சித்திரை மாதம் 18 காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 14, 2025 மே 14, 2025 மாலை 7:58:39 வினாடி வரை ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. இந்த ரிஷப ராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வருஷத்தில் அவர் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன், செப்டம்பர் 8 குரு வக்கர கதி அடைகிறாரு. அவர் பிப்ரவரி 4, 2025 வருஷம் பிப்ரவரி 4 வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். இந்த வக்கர கதி அப்படிங்கிறது குரு இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துக்கு இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வக்கர கதின்னு பேர். இந்த வக்கர கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்ச ஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலேயோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு. ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுக்கு உண்டான இடம், எதிரியின் இடம். அதனால் எதிரி வீட்டில் பலம் கிடையாது. அதனால் சுக்கிரன் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்க மாட்டார், இந்த இடத்துல குரு இருப்பார். அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்குது, ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரியமே. இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடக ராசி, அனைத்திலும் லாபம். அன்பான கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதின்னு பார்த்தா செவ்வாயும் குரு பகவானும். இப்பொழுது யோகாதிபதியான குரு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. சனி பார்வையை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு யோகம்தான். அப்பேற்பட்ட ஒரு
பலமான யோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 மற்றும் 25 இருக்க போகிறது. அதுவும் எங்கே வராருன்னா 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்திலிருந்து 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. இதன் மூலமாக நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தரம் உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு ஏதாவது இருக்குது, போலீஸ் கேஸு, ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறது. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளால் வில்லங்கத்தை சந்தித்து கொண்டிருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு அந்த வில்லங்கத்தில் என்ன வில்லங்கம் வேணால் வரட்டும், என்ன பிரச்சனை வேணால் வரட்டும், நீங்கள் என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க, ஆனால் எண்ட் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி. எதனால் அப்படின்னா குரு பார்வை லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் துவங்குறீங்கன்னா அந்த தொழிலில் தனலாபத்தை ஏற்படுத்தி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து சென்று வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். திரவிய லாபத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பத்துக்கு லாபத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். உங்களுடைய குடும்ப தொழில்னு ஏதாவது பண்ணினீங்கன்னா அந்த குடும்ப தொழில் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் மாற்றம், இல்லாட்டி யாராவது ஒரு பார்ட்னர் வந்து தன்னோட பங்கை வாங்கிட்டு வெளியில் போவார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம், இல்லை புது பார்ட்னரை உள்ளே கொண்டு வருது. ஸோ குடும்பத்தில் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2024-25 குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. சார் 11ஆம் இடம் லாபஸ்தானம், அவருக்கு ஸ்தான பலம் இல்லையே அப்படின்னா பார்வை பலம் தான் குருவுக்கு முக்கியம். குரு எங்கே இருக்காருங்கிறது முக்கியம் இல்லை, இருந்தால் அந்த இடமும் வளமாக இருக்கும். பார்க்குற இடம் நல்லா வளப்படுத்துவார். இருக்கிற இடத்த அவர் கெடுப்பார். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு லாபத்தை கெடுப்பாரான்னு கேட்டால் அந்த இடத்துல அவருக்கு பவர் கிடையாது. ஏன்னா எதிரி வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஸ்தான பலம் இல்லாத காரணத்தினால அந்த லாபஸ்தானம் கெடாது. அதனால் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா இந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஏன்னா அஷ்டம சனி முடிய போகிறது. குரு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள், இன்ஃபேக்ட் சொன்ன போனால் படிக்கிற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய சாதனை செய்யறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதுவும் குறிப்பாக ரிசல்ட் வந்து அடுத்த மே மாதம் வருது. இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் கடகராசி குழந்தைகள், உங்களுடைய அடுத்த போர்டு எக்ஸாம் மார்ச் மாதம் 2025 வருதுன்னா 25 மார்ச் ஏப்ரல் மேலே நடக்கக்கூடிய அனைத்து எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து யூ வில் பி பர்ஃபார்மிங் எக்ஸலண்ட்லி வெல். அதாவது எக்ஸலண்ட்லி வெல், சாதாரணமாக இல்லை, ரொம்ப அமோகமாக பர்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய பெயரை சாதனை பட்டியலில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் ஆசி கிடைக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024-25 ஆண்டுக்கான பரிகாரம் பிராயச்சித்தம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும், அதாவது அமாவாசைக்கு 4 நாள் முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி, பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருங்க. உபவாசம்னா காத்தாலேருந்து உப்பு பதார்த்தம் சாப்பிடக்கூடாது, வேக வைத்த பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாது, பழம் பால் சாப்பிடலாம். அப்படி நாள் முழுக்க இருந்துட்டு பெருமாளை வழிபட்டு விட்டு அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வந்து சாயந்தரமும் வந்து லைட்டான டிஃபன் சாப்பிட்டுக்கணும். அடுத்து நான் துவாதசி அன்னைக்கு பாரணை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த விரதத்தை முடிக்கணும். அதை பண்ணிட்டு வரணும் இந்த வருஷம் முழுக்க. அதை தவிர சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், அல்லது பழனி அல்லது ஆலங்குடி சென்று வழிபடுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருக வழிபாடும் குரு வழிபாடும் சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைத்து கொடுக்கும். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன், பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.